Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி ஷோல செஞ்ச பொரி உருண்டை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 5 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சிரலாம். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு 4 கப் பொரி அளந்து எடுத்து வச்சிருக்கேன். 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் சரியா இருக்கும். 1 கப் வெல்லத்தை துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு panல 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு கம்மியா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணில இந்த வெல்லம் நல்லா கரையணும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான வெல்லம், தூசி எதுவுமே இல்லை. அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். தூசி கல் எதுவும் இருக்கும் அப்படின்னா நீங்க அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காவும் சுக்குத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலயே நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு திக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணில கொஞ்சமா இந்த வெல்ல பாக விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். பாருங்க ஈஸியா எடுக்க வந்துட்டு அத மாதிரி ஈஸியா உருண்டை பிடிக்க வந்திருக்கு பாருங்க. இதான் பதம். இத உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. இந்த உருண்டையை வந்து கீழ போட்டீங்கன்னா சத்தம் வரும். அந்த மாதிரி சத்தம் வந்து டப்புன்னு கேட்கும். இது வந்து டங்கு பதம்னு சொல்லுவாங்க. இந்த பதம் வந்த உடனே கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இத சேர்த்தனா பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. நம்ம பொறுமையா செய்யலாம். புளிக்கவும் செய்யாது. அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொரி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வேணும்னா 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக அரிசி மாவு தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக வரும். சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. பாருங்கள் இந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் உருண்டை பிடிக்கும்போது நீங்கள் அரிசி மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கையில் சுடாமல் வரும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.